வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளை ஆன்லைன் அதில் போய்ட்டு எக்ஸ்டர்னல் வெப்சைட் கேட்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு நிரந்தர பதிவு விவரங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து புதுசாக ஓடிஆர் பண்ணுறவங்களுக்கு, இதில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கேப்சா சால்வ் பண்ணி சமர்ப்பி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய டேஷ்போர்டு க்ரியேட் ஆகும். அப்ளிகேஷன் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கணும். எடிட் பண்ணும்போது நீங்கள் எதை எடிட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் எடிட் ஆகும். இங்கே ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் மூணாவது பாக்ஸில் V1 எடிட், அதில் எடிட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோன்னா இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், வகுப்பு வாரியான இதை ஒடிக்கணும், உங்களோட கம்யூனிட்டி, 10th மார்க் ஷீட்டில் உள்ள நம்பர், அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து ஓடிஆரில் தான் நீங்கள் வந்து திருத்தம் பண்ண முடியும். இதில் அப்ளிகேஷன் சம்மந்தமான விவரங்களை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கோங்க. உறுதிமொழின்னு சொல்லிட்டு கீழே 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் ப்ளூ கலர் க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ரீன் கலருங்கிறது வந்து ஓடிஆரில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறது. அதனால் செகண்ட் ஒன் இணையத்தில் விண்ணப்பம் திருத்தம் செய்யன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் நேமில் டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் ஆப்ஷன் என்னோக்கு வந்து அப்ளிகேஷனில் எடிட் பண்ணும். ஸோ இணைய விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யணும். அப்போ உங்களோட இதெல்லாம் வரும். நீங்கள் ஃபோட்டோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, சிக்னேச்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதில் உங்களுடைய நேம், டேட்டு, ஃபோட்டோ எடுத்த டேட்லாம் ஆட் ஆகிருக்கான்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம், உங்கள் சிக்னேச்சரை மாற்றிக்கலாம். ஆல்ரெடி ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நம்ம இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தெரியலைன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உள்ளதை வந்து நீங்கள் கம்பல்சரி திரும்ப ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், என்ன கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பேஜ் அடுத்தது ஷோ ஆகும். எல்லா அட்ரஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே அதில் இருக்கும், அது கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் அதே மாதிரி செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான், நீங்கள் என்ன அரசு பணியாளராக நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணீங்களோ அதெல்லாம் இருக்கும், பார்த்துக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு வாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் அது சேவ் ஆகும். உங்களுடைய இதில் வந்து 12th சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கானதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஒன்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் இதை எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ணிட்டு நான் வெளியில் போயிட்டேன்னா என்னோடதில் எந்த சேஞ்சஸுமே ஆகிருக்காது, ஓகேவா? அதனால் ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இதை செக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். இதில் உள்ளதாக படித்து பார்த்துட்டு உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நிராகரிக்கப்படும் போட்டிருக்காங்க, பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. இதில் பிஎஸ்டிஎம் நீங்கள் ஆட் பண்ணாதவங்களாக இருந்தால் இப்போ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எல்சி மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஹெச்எஸ்சிக்கு அதாவது ஹையர் செகண்டரிக்கு வச்சுருக்கீங்கன்னா கொடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்து இது எப்படி ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த இயர்லேருந்து எந்த வரைக்கும் படிச்சிங்க, உங்களுடைய ஸ்கூல் நேமு, உங்களோட பிஎஸ்டிஎம் வாங்கின டேட்டு, என்ன ஸ்கூலு, பின்கோடு எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு இதில் 1 to 10th வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கு மேலேனா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது பாக்ஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே மேலே உள்ள அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில் வரும். பார்த்துட்டு கீழே இதற்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும்.
அதில் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தது வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதை ஓகேனா ஓகே கொடுத்துட்டு கீழே வாங்க. இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் சரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இந்த மாதிரி இது வந்து நம்ம டாக்குமெண்ட் பேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண தேவையில்ல. திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூன்னு அதிலே வரும். அதில் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும். எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு செக் பண்ணிட்டே வாங்க. கீழே உறுதிமொழின்னு சொல்லிட்டு ஒரு 14 பாக்ஸ் இருக்கும். அதை ஒன்றா எல்லா பாக்ஸையுமே கிளிக் பண்ணிக்கோங்க படித்து பார்த்துட்டு. அப்போ தான் கீழே உள்ள ஐ கன்ஃபார்ம் தி எபோவ் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணலைனாலும் பண்ண முடியாது. போட்டுட்டு எஸ் அக்ரி ஃபுல்லி சப்மிட் மை அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பேஜ் ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய பேஜ் ஷோ ஆகும். இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. மறுபடியும் டெக்ளரேஷனில் செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தி எபோவ் அதையும் கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொடுத்துக்கோங்க. இப்போது யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். இது மாதிரி வரணும். உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். திரும்ப உங்களோட எல்லாத்தையுமே ஒன்ஸு நீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிரிண்ட் வரும். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் உங்களோட இதை எடிட் பண்ணணும். ஓகேவா? இதில் நீங்கள் எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேமில் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேமில் கரெக்ஷன் இருக்குது, இதில் கரெக்ஷன் இருக்குது, எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் TNPSC Group 4 எக்ஸாம்.